Assalamu guys. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Guys, actually இன்னைக்கு நான் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லையும் சரி, கோர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லையும் சரி, எப்படி வந்து வார் ஸ்டார்ட் ஆச்சு, என்ன ரீசன்ஸ், அப்புறம் வந்து வார் எந்தெந்த இடத்துல நடந்துச்சு, இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், கோர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இது ரெண்டுத்தையும் யார் பார்க்கலையோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துட்டு வந்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க லெக்சருக்குள்ளார போவோம். தி ஆர்மிஸ்டைஸ் அண்ட் ட்ரிட்டி ஆஃப் வெர்சலிஸ். தி ஆர்மிஸ்டைஸ்னா அக்ரிமெண்ட், இந்த ட்ரிட்டினா ரிட்டன் அக்ரிமெண்ட். இந்த ட்ரிட்டி ஆஃப் வெர்சலிஸ்னு வந்து எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிட்டி வந்து வெர்சலிஸ்னு ஒரு இடத்துல வந்து சைன் போட்டிருப்பாங்க, அதனால இந்த ட்ரிட்டிக்கு ட்ரிட்டி ஆஃப் வெர்சலிஸ்னு பேர் வச்சாங்க. எப்போ யூஎஸ்ஏ வந்து வார்க்குள்ளார வந்தாங்களோ அப்பவே வந்து சென்ட்ரல் பவரோட தோல்விகள் வந்து முடிவாயிடுச்சு. சென்ட்ரல் பவர் தான் வந்து தோக்க போறாங்க அப்படின்னு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1918. அந்த நவம்பர் 1918 தான் வந்து தி ஆர்மிஸ்டைஸ் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்து எஃபெக்ட் வருது, நடைமுறைக்கு கொண்டு வராங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11 நவம்பர் 1918. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பாதிப்புகள் ஏற்பட்டதோ எல்லாமே வந்து ஜெர்மனி தான் காரணம், ஜெர்மனி மட்டும்தான் காரணம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி தான் வந்து ஆஸ்திரியாவை தூண்டி விட்டு வார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த காரணத்தினால எல்லா பழிகளும் வந்து ஜெர்மனி மேலே வந்துடும். இது மட்டும் இல்லாமல் கெய்சர் வில்லியம் II இவரை வந்து பதவியிலேருந்து நீக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் பாரிஸ். ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வருவாங்க. எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1919. ஆக்சுவலா இந்த ஆர்மிஸ்டைஸ் இந்த அக்ரிமெண்ட் சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பீஸ் கான்ஃபரன்ஸே வந்து நடந்திருக்கும், 2 மாசத்துக்கு அப்புறம். இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்ல யார் யாரும் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உட்ரோ வில்சன் யூஎஸ்ஏ சார்ந்தவர், லாய்ட் ஜார்ஜ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, கிளெமென்சி யூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரான்ஸ். இவங்க 3 பேரை சேர்ந்து தான் வந்து இந்த பீஸ் கான்ஃபரன்ஸை நடத்தி வைப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வாக்குவாதங்கள் நடக்கும். ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருந்துச்சு, இதுக்கு மேலே வார் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அதனால வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜூன் 20, 1919 வந்து பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் போட்டிருக்காங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் மிரர்ஸ் அட் வெர்சலிஸ். இதுதான் வந்து இந்த ட்ரிட்டி ஆஃப் வெர்சலிஸ்னு வந்து பேர் வந்தது. ஆக்சுவலா இந்த ட்ரிட்டியில வந்து என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். ப்ரொவிஷன்ஸ்னா விதிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொவிஷன் ஆஃப் ட்ரிட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லா தப்புகளும் வந்து ஜெர்மனி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வார் ஸ்டார்ட் ஆன காரணமே வந்து ஜெர்மனி தான். அதனால வந்து என்னென்ன இழப்புகள் வந்து எல்லா மக்களும் சந்திச்சாங்களோ ஜெர்மனி தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம ஜெர்மனிக்கு வந்து யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களும் பொறுப்பேற்று வாரில் நடந்த இழப்புகள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். செகண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட ஆர்மி வந்து 1,00,000க்கு குறைக்கப்படும். இதை தொடர்ந்து நேவி கூட பாத்தீங்கன்னா கம்மியா தான் வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த ரூல்ஸ் சொல்லப்பட்டிருக்கும். தேர்ட் பாயிண்ட்ல ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க கூடாது, தனித்தனியா தான் தனித்தனி நாடுகளா பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஃபோர்த் பாயிண்ட்ல ஜெர்மனிக்கு வந்து யாரெல்லாம் வந்து அடிமையா இருந்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் அடியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட்ல ஜெர்மனி கூட போட்ட ட்ரிட்டி ஆஃப் பிரெஸ்ட் வித் ரஷ்யா அண்ட் புஜாரிஸ்ட் பல்கேரியா, இது ரெண்டுத்தையும் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கணும், இந்த ட்ரிட்டியை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கும். சிக்ஸ்த் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அலைஸ் அண்ட் லொரைன், இது ரெண்டுமே வந்து பிரான்ஸ் கூடிய நாடுகள், அதனால வந்து பிரான்ஸுக்கே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ரஷ்யா அடியில யாரெல்லாம் வந்து அடிமைகளா இருந்தாங்களோ, எந்தெந்த டெரிட்டரியில வந்து அடிமைகளா இருந்தாங்களோ அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் கொடுக்கப்படும், இண்டிபெண்டன்ஸ். எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து, எஸ்தோனியா, லத்வியா, லித்தோனியா, இந்த 4 நாடுகளும். எய்த் பாயிண்ட பாத்தீங்கன்னா நார்தன் ஸ்டெல்ஸ்விக்னு ஒரு இடம் வந்து டென்மார்க்கு வந்து கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து பெல்ஜியமுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. 9th பாயிண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, போலாண்டு வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணும், புது போலாண்டை வந்து உருவாக்குங்க அப்படின்னு வந்து அந்த விதிமுறையில் சொல்லப்பட்டிருக்கும். 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரின்லேண்ட் அப்படின்னு ஒரு லேண்டை வந்து அலைஸ் எடுத்துப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் பேங்க் ஆஃப் ரின் இந்த இடத்துல வந்து மிலிட்ரி பவரை குறைச்சி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் ஏதாச்சும் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு காரணத்தினால ரின்லாண்டில் இருக்கிற மிலிட்ரி பவரை குறைச்சிருவாங்க. இந்த ட்ரிட்டி மட்டும் இல்லாமல் விதவிதமான ட்ரிட்டிகள் வந்து அலைஸ் வந்து சைன் போட்டிருப்பாங்க. யார் கூடனா ஆஸ்திரியா, ஹங்கரி, பல்கேரியா, டர்க்கி. முக்கியமாக டர்க்கி கூட பார்த்தீங்கன்னா என்ன ட்ரிட்டி சைன் போட்டிருப்பாங்கன்னா தி ட்ரிட்டி ஆஃப் செவரஸ். இந்த ட்ரிட்டி வந்து சுல்தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து முஸ்தபா கமல் பாஷா அண்ட் இஸ் ஃபாலோவர்ஸ் இவங்களாம் வந்து இந்த ட்ரிட்டிக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இவ்வளோ தான் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபால் அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் 3 எம்பையர் வந்து பெரிய இழப்புகளை சந்திப்பாங்க அப்படின்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கரி. அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சொசைட்டி அண்ட் அவங்களோட பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எல்லாமே வந்து பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 8 மில்லியன், அதாவது 8 லட்சம் மக்கள் வந்து இறந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டாய்ஸ் ஆஸ் மெனி அஸ் வூண்டட் அப்படின்னா 8 லட்சம் மக்கள் வந்து இறந்துட்டாங்க.
ஆனால் 8 லட்சத்துக்கும் 2 மடங்கு, அதாவது 16 லட்சம் பேர் காயமடைஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உயிர் வாழ்றதுக்காக தவிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா கணக்கீடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் கம்மியாகவும் வந்து காணப்பட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான, அதாவது த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் சோவியத் யூனியன், தி யூஎஸ்எஸ்ஆர் ஆர் த யூனியன் ஆஃப் சோஷியலிஸ்ட் அண்ட் சோவியத் ரிபப்ளிக்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய நாடுகள் வந்து பெரிய பெரிய இழப்புகளை சந்திச்சாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கரா ஒன்னா சேர்ந்து டெவலப் ஆகிட்டே வந்தாங்க ரஷ்யன்காரங்க. அதுதான் சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட வந்து நிறைய கடன்கள் இருந்துச்சு, நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கா தான் வந்து வல்லரசு நாடாக இருந்த எல்லா நாடுகளுக்கும் வந்து மணி லெண்டராக இருந்தாங்க. அதாவது கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற நாடாக இருந்துச்சு அமெரிக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து அடிமைகளாக இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீடம், அதாவது இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் 3ஆவதா பெரிய இழப்பை சந்திச்ச நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி தான். அந்த டர்க்கியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக கொண்டு வந்தது முஸ்தபா கமல் பாஷா மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆன் இந்தியா. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியா யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைஸ், அதாவது பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க இந்தியா. ஆக்சுவலாக பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து யூரோப், ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஏஷியன் பிரித்து அனுப்பி வார் பண்ண வச்சாங்க. இந்த வாரில் இந்தியாவோட பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 230 மில்லியன் பவுண்ட்ஸ் இன் கேஷ் காசாக கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் 125 மில்லியன் பவுண்ட் லோனாக கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க பிரிட்டிஷுக்கு. இது மட்டும் இல்லாமல் 250 மில்லியன் பவுண்ட் வார் மெட்டீரியலாக சப்ளை பண்ணாங்க. கன்னாக இருக்கட்டும், மிலிட்டரி ஐட்டம்ஸ் எதுவாக இருக்கட்டும், இந்தியா பிரிட்டிஷுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இதனால இந்தியா வந்து பெரிய இழப்புகளை சந்திச்சாங்க. எக்கனாமிக் கண்டிஷனும் சரி, பொலிட்டிக்கல் கண்டிஷனும் சரி, பெரிய சரிவை சந்திச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா காசெல்லாம் போயிடுச்சு, நம்மள்ட்ட எங்கே இருக்குது. இதனால இந்தியாவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிட்டே வந்தாங்க. இதனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா திருட ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா பவுண்ட், அதாவது பிரிட்டிஷோட பண மதிப்பு வந்து அதிகமாகிட்டே போகுது, இந்தியோட பண மதிப்பு கம்மியாயிட்டே வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட தான் ஒன்றுமே இல்லையே, டெவலப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரனே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்மள்ட்ட எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டுக்கே வந்து அறிவு வருது. சிம்பிளாக சொல்லப்போனால் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து இந்தியாவில் அப்போ தான் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மக்கள்லாம் சேர்றாங்க. முக்கியமாக காங்கிரஸ் வந்து ரீயூனைட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் இந்தியா என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், காசு கொடுத்து மிலிட்ரி சப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தான் இந்தியா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்மளை ஏமாற்றிட்டு தான் போனாங்க. நம்மளுக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் வந்து பிரிட்டிஷ்காரங்க அப்படி இல்லை. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டியாக இருக்கட்டும், எக்கானமியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெரிய பெரிய இழப்புகளை வந்து நம்ம சந்தித்தோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இந்தியாவில் நடந்த விஷயம். ஓகே காய்ஸ், இதோட லெக்சர் முடியுது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் வந்து என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்துகிட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.